தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அது நீதி கட்சி தொடங்கப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர் வல்லவர்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டி பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை வேண்டி ஒரு கட்சி தொடங்கப்பட்டதுன்னா அது நீதி கட்சி நான் சொல்லுவேன். அந்த கட்சியிலிருந்து வந்த பிற்காலத்துல அந்த கட்சியிலிருந்து வந்த டிஎம்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய முழு பலனையும் அறுவடை செஞ்சு கொண்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி வந்து வளர்ந்து ஆட்சியை பிடிச்சிருந்தா அந்த டிஎம்கே நான் சொல்லுவேன். அந்த டிஎம்கேல கருணாநிதிக்கு எதிராக வந்து கணக்கு கேட்டு கருணாநிதியின் வெறுப்பை அறுவடை செஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சானா அது ஏடிஎம்கே, அது எம்ஜிஆருடைய கட்சி நான் சொல்லுவேன். அதே போல ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக வெகுண்டு எழுந்த மக்கள் ஆதரிச்சு அங்க நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு எழுச்சியை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்திருக்கிறான்னா அது நாம் தான் கட்சி. அந்த கட்சி தனக்கென்று ஒரு வரையை உருவாக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரிலாம் நன்மை செய்வோம், இந்த திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லி நாம் தான் கட்சி. அயோத்திதாசர் பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா போன்ற பெரும் தலைவர்களுடைய கனவுகளை சுமந்து கொண்டு அந்த தலைவர்கள் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில பட்டியல் சமூகத்துக்கென்று தம் பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகளை பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு அரசு கட்சியாக மாறி இருக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல பாமக பிற்படுத்தப்பட்ட மக்களில் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசு கட்சியாக வளர்ந்து நிற்கிறாங்க. ஆனா எந்த ஒரு தத்துவமும் இல்லாம, எந்த ஒரு கொள்கையும் இல்லாம, எந்த அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாம தமிழ்நாட்டில் வெறும் ரசிகர் கூட்டங்களை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு கட்சி நீங்க தமிழ்நாட்டில் வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறான்னா அது தமிழ் விஜயோடைய தமிழ்நாடு வெற்றி கழகம் தான். கொள்கையும் தத்துவமும் எதுவும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வந்து நிற்கிறானா தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்குங்கிறத இந்த வீடியோ மூலியமா நான் தெரிவிச்சேன்.